உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுமே அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்தை நான் கொடுப்பதற்காக, அமைதியை பெற்றுக்கொள்வதற்காக, வேறு யாரும் கொடுக்க முடியாத அமைதியை நான் கொடுக்க வந்திருக்கிறேன் என்ற அற்புதமான செய்தியினை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அன்புதான் உண்மையான அன்பாக இருக்கிறது. அவர் தனக்காக வாழவில்லை, மாறாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார். அந்த எண்ணம் யாரிடம் இருக்கிறதோ, அதாவது பிறருடைய வாழ்விலே ஒளியாக மகிழ்ச்சியை விதைக்கக்கூடியதாக நான் என்னுடைய அன்பு இருக்க போகிறது என்று யார் ஒருவர் முடிவு எடுக்கிறாரோ அவருடைய அன்பு உண்மையுள்ளதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது படிப்பினை என்ன என்றால், அன்புக்குரியவர்களே, நம்முடைய அன்பு உண்மையான அன்பாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அனைவருமே அடுத்தவருடைய துன்பங்களை போக்குவதற்காக நாம் நம்மையே இழக்க தயாராக இருக்க வேண்டும் என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது. நான் எனக்காக வாழுகிறேன் என்றால் நான் சுயநலவாதி. என்னை சார்ந்தவர்களுக்காக மட்டும் நான் இருக்கிறேன் என்றால் நான் சுயநலவாதி. என்னுடைய அன்பு உண்மையான அன்பு அல்ல. அன்புக்குரியவர்களே, எப்பொழுது என்னுடைய அன்பு உண்மையான அன்பாக மாறுகிறது என்றால், நான் அடுத்தவருடைய துன்பத்தை களைவதற்காக, அடுத்தவருடைய கஷ்டத்தை போக்குவதற்காக, அடுத்தவருடைய அவமானத்தை நீக்குவதற்காக நான் அவமானத்தை தாங்கிக் கொள்ளுகிறேன், நான் அவமானத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன் என்கின்ற எண்ணத்தோடு வாழுகின்ற பொழுதுதான் நம்முடைய அன்பு உண்மையான அன்பாக இருக்க முடியும் என்பதனை ஆண்டவர் இந்த நாளிலே கற்றுக் கொடுக்கிறார். அதனால்தான் சொல்லுவார்கள், அன்புக்குரியவர்களே, யார் உண்மையான மனிதன் என்றால் பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் எந்த ஒரு மனிதன் சிந்துகின்றானோ அவன்தான் உண்மையான மனிதன் என்று கூட சொல்லி ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்வினுடைய படிப்பினையாக எதை சொல்லுகிறார் என்றால், நான் எளியோருக்கு நற்செய்தி சொல்லி, சிறைப்பட்டோருக்கு விடுதலை வாழ்வு கொடுத்து, ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வினை கொடுத்து, பிணியாளர்களுக்கெல்லாம் சுகம் கொடுத்து, கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கெல்லாம் புது வாழ்வினை கொடுத்து, அவர்கள் நலமோடு இருக்க வேண்டும் என்பதற்காக என்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறேன். அதற்காக அவமானத்தின் சின்னமாக இருக்கக்கூடிய சிலுவை சாவை நான் ஏற்றிருக்கிறேன். இவை எல்லாவற்றையுமே எதன் நிமித்தம் ஏற்றுக்கொண்டேன் என்றால், என்னுடைய அன்பு போலித்தனமானது அல்ல, சுயநலமானது அல்ல, மாறாக உண்மையானது என்பதனை இந்த உலக மக்களுக்கு காட்டுவதற்காகத்தான் நான் இப்படிப்பட்ட தியாகத்தை செய்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன்.